ஹாய் ஃபைனேஷன் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபை நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை பற்றி தான் பேச போகிறோம். புதுசாக ப்ரைம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா 500 பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூசி தரது தான் ப்ரைம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன்றா மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. யாருமே கரெக்டாக சொல்ல முடியாத அளவுக்கு இது கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இப்போ டோட்டலி வித்தியாசமாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 2 இருக்குது. ஒன்று ப்ரைம் ப்ளஸ். இது யூஸ்லெஸ்ஸான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு விஷயம், இது வந்து ஃப்ரீ கிடையாது. நீங்கள் காசு கொடுத்தே தான் ஆகணும். எதுவுமே பப்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயம் இன்னும் அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் காசு கட்டி ஆகணும். இப்போ ப்ரைம் வந்து 85 ரூபானா நீங்கள் மந்த்லி உங்களோட பேங்கில் உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா மாதம் கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 400 ரூபா. அதுவும் ஃபஸ்ட்டு மாதம் தான் 400 ரூபா. அடுத்த மாதத்துலேருந்து விலை ஏற்ற வாய்ப்பு இருக்குது 850 ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அவங்களே. ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்கணுமா வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த வாங்கும் போது என்னென்ன உங்களுக்கு இருந்துச்சு அதெல்லாம் தான் இருக்கும். இந்த மந்தோட அடுத்த மந்தில் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த டீட்டெயில்ஸெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு இதை நீங்கள் பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் இங்கேன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ மெயினாக வந்து ப்ரைம்னா ப்ரைம் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ப்ரைம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரைம் வாங்கினீங்கன்னா 85 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஐட்டம் பிபினால் வந்து ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம். ஷாப்லன்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் 30 நாள் வேலிடிட்டி டேட் அது வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் போயிடுற மாதிரி வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூசின்ட்டு டோட்டலாக 150 யூசி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிறது அடுத்தது சொல்கிறேன். ஓகே இப்போ ப்ரைம் ப்ளஸ் வாங்குவோம். ப்ரைம் ப்ளஸ் வாங்கினீங்கன்னா 400 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டெய்லியும் 20 யூசி கலெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 600 யூசி. இது வந்து லாபம் தான். அடுத்தது பர்ச்சேஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் வரைக்கும் 7 நாள் 30 நாள் பர்மனெண்ட் வரைக்கும் பிபினால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐட்டம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை காட்டுறேன். அப்புறம் வந்து 10 ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஆர்பி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஸ்கவுண்ட், டெய்லி டிஸ்கவுண்ட் ஆன ஐட்டம்ஸ் கிடைக்கும். அது என்ன ஐட்டம்னு தெரியல, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாசிக் ரேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுவும் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ இதை விட அட்வான்ஸாக என்ன நம்மளுக்கு இதில் வந்து லாபம் தெரியுமா? 300 யூசி தராங்க. உடனே 300 யூசி இந்த கீழே பார்க்குற அந்த ஐட்டம்ஸ் அத்தனையுமே தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் ப்ளஸ் உண்மையாக சொல்லப்போனால் லாபம். இதெல்லாம் ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு 400 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து 600 யூசி ப்ளஸ்ஸு 300 யூசி. 85 ரூபா கட்டினா உங்களுக்கு 150 யூசி. இப்போ ஷாப் போகுமே 70 ரூபா கட்டினா உங்களுக்கு 60 யூசி. ஆனால் நீங்கள் 80 ரூபா கட்டினா அங்கே உங்களுக்கு 150 யூசி. ஸோ லாபம் புரியுதா? ஸோ அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை விட அதிக லாபம் 400 ரூபா கட்டினா உங்களுக்கு 300 யூசி தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு 600 யூசி 800 ரூபா கட்டியே கிடைக்கிற 600 யூசியும் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 300 ரூபாவும் கிடைக்குது 300 யூசியும். ஸோ கால்குலேட் பண்ணால் 2 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். 600 யூசி 1200, அது ஒரு 2 300 மொத்தம் வந்து 1800 வரும். 1800 ராயல் பாஸ் ப்ளஸ்ஸே வாங்கிக்கலாம். 2 வரது வெறும் 400 2 மாதத்தில் வெறும் 800 ரூபா கொடுத்து. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாபம். உண்மையை சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப குறைச்சி தான், நம்ம அவ்வளோவா சொல்ல முடியாது. உண்மையாக நல்ல லாபம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் 85 ரூபாவை மாற்றினா தான் பிரச்சனை. ஏன்னா அடுத்த மாதத்தில் மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் லாபம். ஓகே, ஸோ அது அடுத்த மாதம் பார்த்துங்க. ஏன்னா சொல்லாடி பப்ஜி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த மாதமும் உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ வந்து இப்பொழுதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்கினா லாபம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது இந்த ட்ரெஸ்ஸு ஒன்று பிபினால் வாங்க முடியுதுங்கிறாங்களே. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் போயிட்டு அவுட்ஃபிட் போனீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 58,000 பிபி பர்மனெண்ட்டாக வேணும்னா அது பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8000க்கு வந்து 7 நாள் இதில் வந்து ப்ரைம் சாதா. ஓகே, ப்ரைம் ப்ளஸ் பெருசு வந்து பர்மனெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 58,000. உண்மையை சொல்ல போனால் இந்த ட்ரெஸ்ஸோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நல்லா இல்லை. இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஒரு கேப் ஒன்று, இன்னும் நல்லாவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு யூஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மெயினான இந்த யூசி வந்து குறைச்ச காசுக்கு கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பியில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு 10 கிடைக்கிறதுனால நான் 2 மாதம் வாங்கினேன்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 600 கிட்ட வரும்னு வச்சுங்களேன். ஸோ 600னா 6 பாயிண்ட்ஸ். அந்த 600 வச்சு நான் ரெடியூமில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸே நான் எடுத்துடலாம். ஸோ ஆக மொத்தம் அது லாபம் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஓகே தான், இது நீங்கள் நம்பி எடுக்கலாம். பட் உங்களுக்கு காசு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பேங்கில் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மந்த்லி வாங்க வேண்டியதாக இருக்கும் இதை. அண்ட் நீங்கள் அடுத்த மந்த் வாங்குறோன்னா இந்த மாதத்தோட மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து ப்ரைம் ப்ளஸ் வாங்க போகிறேன். ஸோ வாங்கி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது லாபம். 400 ரூபாய்க்கு 300 யூசி ப்ளஸ் 600 யூசிங்கும் போது எங்கேயோ போச்சு. 800 ரூபாய்க்கு நான் 600 யூசி வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ 400 ரூபாய்க்கு 600 யூசி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது லாபம். ஸோ நான் வந்து ப்ரைம் ப்ளஸ் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. பர்ச்சேஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. அண்ட் நான் இதை ப்ரைம் ப்ளஸ் வாங்கினாலும் ப்ரைமே நான் வாங்கிக்க முடியும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நாள் கொடுக்குற 20 யூசி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்க்கான இது ஷாப்பில் கிடைக்குங்கிறாங்களே, அதை இங்கே நாங்கள் கூட்டு போகிறதுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து எப்போ பெனிஃபிட் ஆகும் ரீஃப்ரெஷ் அடுத்த நாளைக்கு என்னைக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு மேலே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ கலெக்ட் இரிஸ் RP 10 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க இந்த இது. ஓகே, ஸோ அது வந்து 96க்கு கொடுத்துருக்கான், ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ இது இப்போ 300 யூசி. ஸோ இதை தட்டினோம்னா எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிரு, ப்ளஸ் 300 யூசியும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 96க்கு இதை வந்து நான் ஒன்று வாங்குகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்று வாங்கிட்டேன், இன்றைக்கி உள்ளது பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு தான் எனக்கு திரும்பி ரினியூ ஆகும். 50% ஆஃபர் ஆன் இது வந்து கிரேட்டு. ஸோ கோ டு ஷாப்பு. ஸோ எனக்கு வந்து இது வந்து 50% ஆஃபரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாங்கினா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வரிசையாக அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அகெயின் ஒரு மண் ஐட்டம் கூட கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து 60 இதுக்கு கிடைக்கிது, 120 கிடையாது, எனக்கு 60க்கு கிடைக்கும். ஸோ இது தான் ப்ரைம் ப்ளஸோட ஆஃபர். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஸோ எனக்கு இவ்வளோ குறைச்சி கிடைக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா? ஸோ இன்னையோட முடிஞ்சு போச்சு, திரும்பி 120க்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ செலவு பண்ணது எல்லாமே இந்த ஒரு வீடியோக்கு தான். ஐயோ சரி பரவாயில்ல. ஓகே, ஸோ இதாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நடக்குது. அண்ட் இது வந்து கோ டு ஷாப் தட்டினா இந்த ஷாப்பில் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். தேவையே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் இந்த கேப்லாம். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைம் ப்ளஸ்ஸு. அண்டு நிறைய நம்ம முந்தி ஒரு நியூஸ் கிடச்சிச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது டெய்லி ரிவார்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி தெரியல, இது எங்கே கிடச்சிச்சின்னு மறந்துட்டேன். ஐயோ, ஒருவாட்டி இங்கேயே தட்டிடணுமா? ஓகே. ஸோ இங்கேயே தட்டி இதை ஓப்பன் பண்ணி ரிவார்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நான் பயந்தே போயிட்டேன், நான் எங்கடா அதை பட்டனை காணுவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிடச்ச டீட்டெயில். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்துங்க. ஏன் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். Hit me 1 time, hit me 2 times, hit me 3 times. Lego. Hit me 1 time, 2 times.